அஸ்ஸலாமு அலைக்கும்ண்ணா. வலைக்கம் சலாம். நீங்க பேசுறீங்க? நேத்து முன்னாடி ஒரு உங்களோட பயான் பார்த்துருந்தோம். இந்த மாதிரி பாலிடிக்ஸ்க்காக போட்டிருந்தீங்க. சொல்லுங்க. எல்லா நம்ம உலமா ஜமாத்துலயும் அறிக்கை வந்துச்சு, இந்த மாதிரி புது கட்சிக்கு இது பண்ணாதீங்க, பாஜக இது பண்ணாதீங்க. மறைமுகமா தான் டிஎம்கே ஓட்டு போடும்போது எல்லாம் உலமாலையும் எல்லாம் நீங்களோட பயம் எல்லாமே வந்துச்சு. சரிங்க. ஆனா இப்ப நம்ம ஒருத்தரை அறியாம, நம்ம சரியத்துல இருக்கிற ஒருத்தர் அறியாம, அவர் நம்ம கண்ணு கூட பார்க்காம காது கூட கேட்காம நம்ம ஒருத்தர் சொல்லக்கூடாதுல்ல. இவர் வந்து பிஜேபியில இருக்காரு, இவர் வந்து சி டீம்ல பி டீம்ல டைரக்டா இவரு இதுலதான் இருக்காரு, மோடியோட சப்போர்ட்ல தான் இருக்காருன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. சொல்லுங்க, விஜய் சப்போர்ட்டா பேசுறீங்க அப்படிதானே? விஜய் சப்போர்ட்டா பேசுறீங்க அப்படிதானே? விஜயை பத்தி சொல்லக்கூடாது. விஜய்க்கு என்ன அருகதை இருக்குது ஆட்சி பண்றதுக்கு, தமிழ்நாட்டை ஆள்றதுக்கு என்ன அருகதை இருக்குதான்னு சொல்லுங்களேன். ஏதாவது அனுபவம் இருக்குதா, அல்ல ஏதாவது ஒரு பாரம்பரியமா அரசியல் பின்னணியில் வந்தவரா, அல்ல யாராவது அரசியல் தலைவர்கிட்ட அரசியல் கத்துக்கிட்டாரா, ஆட்சி நிர்வாகத்தை கத்துக்கிட்டாரா? வெறும் சினிமா நடிகைங்கிற ஒரு கவர்ச்சியை தவிர என்ன மனசாட்சிப்படி சொல்லுங்க. நீங்க ஒரு முஸ்லீம், அல்லாஹ் பயந்த முஸ்லீமு, ஒரு மனசாட்சிப்படி சொல்லுங்க. ஒரு சினிமா கவர்ச்சிங்கிற அந்த ஹராமான கவர்ச்சியை தவிர வேற என்ன தகுதி இருக்கு சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. மற்றதான் பாடுங்க. அது அவர் வீட்டிமா சீட்டிமா அதெல்லாம் இருக்கட்டும். ஒரு அருகதை இல்லாத ஒருத்தர், தகுதி இல்லாத ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தா ரசூலா சொல்றாங்க, தஹத்தல் அர்தி கைரு மின் ஃபௌகியா இதா உல்லியல் அம்ரிலா கைரி அஹ்லிஹி. அதுக்கான மற்றவங்க எல்லாம் தகுதியானு சொல்லல. இதே திமுக எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது, பாரம்பரியமா நிர்வாகம் பண்றாங்க, ஆட்சி அதிகாரம் பண்றாங்க, ஒரு பாரம்பரிய குடும்பத்தில் உள்ளவங்க. அந்த நிர்வாகம் சரியா தப்பா அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. அப்படி எந்த அருகதையும் இல்லாம, நிர்வாக அருகதை இல்லாம, எந்த திறமையும் இல்லாம, எந்த சம்மந்தமும் இல்லாம, வெறும் சினிமா கவர்ச்சிங்கிற ஒரே ஒரு தகுதியை மட்டும் வச்சு, படிப்பும் கிடையாது, ஒரு படிப்பறிவும் கிடையாது. அவர் ஐஏஎஸ் ஆபீசரு, அவர் ஐஏஎஸ் படிச்சிருக்காரு, மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்காரு, நிர்வாகத்தை பத்தி படிச்சிருக்காரு, அதான் பரவாயில்ல. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு இவ்வளவு பெரிய மாநிலத்தை ஆள்றதுக்கு எந்த அருகதையுமே இல்லாம வெறும் ஒரே ஒரு சினிமா கவர்ச்சி, ஹராமான கவர்ச்சி. அந்த ஹராமான கவர்ச்சியை வச்சு ஒரு தகுதி இல்லாத ஒருத்தனை நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா அல்லாஹ்ட பதில் சொல்ல வேண்டாமா? அவனுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா இது ஹராம் இல்லையா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதா உல்லியல் அம்ருலா கைரி அஹ்லிஹி, தகுதி இல்லாத இடத்துல பொறுப்பை கொடுக்கப்பட்டால் ஃபதஹத்தல் அர்தி கைரு மின் ஃபௌகியா, பூமிக்கு மேல் வசிப்பதை விட பூமிக்கு அடியில் அழிஞ்சு போயிடலாங்கிறாங்க ரசூலுல்லாஹ். பூமிக்கு மேல் வசிப்பதை விட பூமி கீழே போயிடலாம், அழிஞ்சு போயிடலாம், மூத்தா போயிடலாம் அப்படின்றாங்க. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல வருது, இதா உல்லியல் அம்ரிலா கைரி அஹ்லிஹி ஃபந்ததிரி சா, ஒரு தகுதி இல்லாத இடத்துல நீ அதிகாரத்தை ஒப்படைத்தால் அதுக்காக கியாமத்தினால எதிர்பார்க்குன்றாங்க, கியாமத்தினால அடையாளங்கிறாங்க. அப்ப என்ன அருகதை, எதை நீங்க அருகதைன்னு சொல்ல வரீங்க? விஜய்க்கு ஒரு நல்ல முஸ்லீமு, ஒரு விஜய்ங்கிற அந்த சினிமா ஹராமான கவர்ச்சி, அதே சொல்ல வர்றேன். சினிமா கவர்ச்சி ஹராமான கவர்ச்சி இல்ல. அவர் ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயரு, அவர் பெரிய திறமையானவர், அவர் கிரிக்கெட் பிளேயரு, அவர் திறமையானவர், அவருக்கு பின்னாடி பெரிய ஒரு அதிகாரம் இருக்குது, அவர் ஒரு பாரம்பரியமான அதிகார குடும்பத்தை சார்ந்தவர், அல்லது அவர் வந்து ஐஏஎஸ் படிச்சிருக்காரு, யூபிஎஸ்சி படிச்சிருக்காரு, ஐஏஎஸ் கிளியர் பண்ணியிருக்காரு, அல்லது மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்காரு, அப்படி ஏதாவது ஒரு அருகதுன்னா பரவாயில்ல. சினிமா கவர்ச்சி என்பது முழுக்க முழுக்க ஹராமான கவர்ச்சி. அந்த கவர்ச்சியை வச்சு நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு கேள்வி வேற வைக்காம கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம் இது? அதனால விஜய்க்கு ஒரு ஈமான் உள்ள மூமின், பேசிக் மிஸ்கால தர்ரத்தி மினல் அகல், ஒரு அணு அளவுக்கு அறிவுள்ளவன், ஒரு அணு அளவுக்கு ஈமான் உள்ளவன் விஜய் ஓட்டு போட மாட்டான். அந்த ஹராமான விஜய்க்கு நீங்க மற்றபடி எதை தகுதின்னு சொல்ல வரீங்க? த்ரிஷாவோட உள்ள ஹராமான தொடர்புக்கா? அதுக்கு ஒரு ஆதாரம் கேட்பாரு. அதுக்கு ஆதாரம் இருக்குதா? த்ரிஷாவோட போனதுக்கு ஆதாரம் இருக்குதான்னு கேட்பாரு. அந்த ஹராமான உறவு தான் வந்து தகுதின்னு சொல்ல வரீங்களா? இல்ல அவரோட ஒய்ஃப் இப்ப கேஸ் கொடுத்துருக்குது, அது டிஎம் சூழ்ச்சிக்குவீங்க. அவன் ஒய்ஃப் வந்து த்ரிஷாவோட தொடர்பு வச்சிருக்காரு, அதனால பொண்டாட்டி பிள்ளை ரோட்ல விட்டுட்டான் அப்படின்னு பொண்டாட்டி பிள்ளை ரோட்ல விட்டுட்டு ஒரு சினிமா நடிகை ஹராமான தொடர்பு வச்சிருக்கேன், அதை தகுதின்னு சொல்ல வர்றீங்களா? அல்லது எனக்கு பாவம், நம்ம ஏழப்பட்டவன், எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டவன் நான், அதனால வெளிநாட்டு இறக்குமதி போய் செஞ்ச காருக்கு எனக்கு வரி விலக்கு தாங்கன்னு சொல்லி வரி விலக்கு கேட்டானே, அந்த தகுதி சொல்றீங்களா? எந்த தகுதி? அல்லது இது வரைக்கும் அவரு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி வரைக்கும் எந்த மக்கள் பிரச்சனையில குரல் கொடுத்திருக்காரா? எந்த தகுதியை சொல்ல வரீங்க நீங்க? அதாவது மக்கள் பிரச்சனைக்கான குரல் கொடுக்கக்கூடிய எத்தனையோ சினிமா நடிகர்கள் அவங்க அரசியலுக்கு வரல, ஆனா தைரியம் மக்கள் பிரச்சனை குரல் கொடுக்குறாங்க, மக்களுக்கு சேவை செய்யறாங்க. இவர் 2-3 வருஷமா தானே அது 234 தொகுதியிலையும் 234 தொகுதியில ஃபர்ஸ்ட் வர்ற ஒரு ஸ்டூடெண்ட் கூப்பிட்டு அவர் பரிசு கொடுக்குறாருன்னா, அப்ப இதுல அரசியலுக்கு வரக்கூடிய விதை போடுறது, இது சுயநலத்துக்காண்டி போட்ட விதை, இது எப்படி சேவைன்னு சொல்ல முடியும்? அதனால எந்த விதத்திலுமே அரசியலுக்கு தகுதி இல்லாத, ஆட்சி செய்வதற்கு அருகதை இல்லாத விஜய்க்கு யாராவது ஹராமான கவர்ச்சியை மட்டும் நம்பி ஓட்டு பண்ண நினைச்சுக்கிறா. முஸ்லீமா இருந்தாலும், முஸ்லீமான ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அல்லாஹ்ட பதில் சொல்லணும், அல்லாஹ்ட பாவி ஆயிடுவீங்க. ஞாபகத்தில் வச்சுக்கங்க.